அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஜோனல் ஆஃபீஸரிடம் ஒப்படைக்க வேண்டிய 16 பாயிண்ட் அடிஷ்னல் அப்சர்வர் ரிப்போர்ட் எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது குறித்து பார்க்கலாம். நேம் ஆஃப் த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சட்டமன்ற தொகுதியோட பெயர் எழுதிக்கோங்க. அதன் பிறகு 16 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவதாக போலிங் ஸ்டேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்தோட எண்ணை எழுதிக்கோங்க. சிபிஎஃப் டிப்ளாய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் போலீஸ் போஸ்ட் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நோ போட்டுக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு மைக்ரோ அப்சர்வர் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நோ போட்டுக்கோங்க. அடுத்து 4வது சீரியல் நம்பரில் வெப் வீடியோ கேமரா டிப்ளாய்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு கேமரா பொருத்தி இருந்தாங்கன்னா எஸ் போட்டுக்கோங்க. டோட்டல் ஓட்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு எத்தனை ஓட்டர்ஸ் அசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அதன் பிறகு நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு அப்படிங்கிற இடத்துல எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுட்டு அதன் பிறகு 7வது சீரியல் நம்பரில் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் போல்டு அப்படிங்கிற இடத்துல எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு போல் ஆயிருக்கோ அந்த பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. அடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பாராளுமன்ற தொகுதிக்கு நோட்டாவோட சேர்த்து எத்தனை கேண்டிடேட்ஸ் அசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அதன் பிறகு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரெப்ரசன்டட் பை போலிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல எத்தனை கேண்டிடேட்ஸுக்கு போலிங் ஏஜென்ட் வந்திருக்காங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அடுத்து 10வது சீரியல் நம்பரில் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஹூ ஓட்டட் யூசிங் டாக்குமெண்ட்ஸ் அதர் தென் எபிக் கார்டு இல்லாமல் அதர் டாக்குமெண்ட் வச்சு எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. 11வது சீரியல் நம்பரில் வெதர் மார்க் போல் டன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏஜென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஜென்ட் முன்னிலையில் மார்க் போல் நடத்தியிருந்தீங்கன்னா எஸ் போட்டுக்கோங்க. அடுத்து 12வது சீரியல் நம்பரில் வெதர் மார்க் போல் கிளியர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மார்க் போல் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அதன் பிறகு வெதர் மெஷின்ஸ் க்ளோஸ்ட் அண்டு சீல் ப்ராப்பர்லி இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜென்ட் முன்னிலையில் நீங்கள் இவிஎம் மிஷின் க்ளோஸ் பண்ணி ப்ராப்பராக சீல் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் போட்டுக்கோங்க. அடுத்து 14வது சீரியல் நம்பரில் வெதர் 17C கிவன் டு போலிங் ஏஜென்ட்ஸ் ஆஃப்டர் அப்டைனிங் தேர் சிக்னேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போலிங் ஏஜென்ட்டுக்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட 17C படிவம் கொடுத்துருந்தீங்கன்னா எஸ் போட்டுக்கோங்க. அதன் பிறகு நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஹூ ஹேவ் ஓட்டட் ஆஃப்டர் 6 PM பை ரிசீவிங் த டோக்கன் அட் த எண்ட் ஆஃப் போலிங் ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 மணிக்கு மேலே எத்தனை பேர் க்யூவில் நின்றுட்டுருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் டோக்கன் கொடுத்துருந்தீங்கன்னா எத்தனை டோக்கன் கொடுத்தீங்களோ அந்த எண்ணிக்கையை போட்டுக்கோங்க. அடுத்து 16வது பாயிண்டில் வெதர் எனி சிக்னிஃபிகண்ட் இன்சிடென்ட் டுக் பிளேஸ் டூரிங் த போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏதாவது சம்பவங்கள் நடந்திருந்தால் எஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நோ போட்டுக்கோங்க. இதில் வரக்கூடிய 16 பாயிண்ட்ஸும் நீங்கள் அந்தந்த சுச்சுவேஷனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 16 பாயிண்ட்ஸும் நீங்கள் ஃபில் பண்ண பிறகு டேட் அப்படிங்கிற இடத்துல போலிங் தேதியை போட்டுக்கோங்க. சிக்னேச்சர் ஆஃப் த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுட்டு நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேமை எழுதிக்கோங்க. நன்றி.